ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சொந்த தெருவில் இந்த முள் பதம் இருக்குது பாருங்கள், முள் தோட்டம். இங்கே தான் எங்கள் வீடு இருக்குது, குடிசை வீடு. பின்னாடி தெரியுதுங்களா? நான் படித்த ஸ்கூல் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இங்கே தான் படித்தேன். உலகத்தில் எந்த மூலையில் வாழ்ந்தாலும் சொந்த ஊருங்கிறது நமக்கெல்லாம் ஸ்பெஷல் தானே ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் என்னுடைய சொந்த ஊரை தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது பார்த்திங்கன்னா இது பெருமாள் கோயில். அப்படியே நடந்து போகிறேன். எங்கள் வீடு சென்டராக இருக்கும் எங்கள் தெருவில். இந்த வீடு ஃபுல்லாமே இந்த அக்ரஹாரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இந்த 2 வீடுமே பவிலா குன்னவாக்கம்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களது தான் இது. நான் படித்த ஸ்கூல் இது ஃப்ரெண்ட்ஸ். என்ன முள் காடாக இருக்கான்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வளர்ந்த இடம் இது, வீடு. இப்போது இது ஜஸ்ட்டு எம்டி லேண்டாக இருக்குது. நான் படித்த ஸ்கூல் அப்போ இப்படி இருக்காது. இங்கே ஒரு பெரிய புளிய மரம் இருக்கும். எல்லாம் மாறி இருக்கு. திடீர்னு தோணுச்சு. வாட்டர் டேங்க் மட்டும் அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோடு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் அந்த மனையில் ஒரு கடை இருக்கும். அந்த முனையில் ஒரு கடை இருக்கும். அந்த கடையில் தான் நாங்கள் அண்ணாச்சி கடைன்னு சொல்லுவோம். சின்ன சின்ன சாமான்லாம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கோவில் தெரியுது பாருங்கள். இப்போ கோவில் கட்டிகிட்ருக்காங்க, வேணுகோபால சுவாமி கோவில். யாரையுமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு. இதான் எங்கள் சொந்த ஊர். மலை பார்த்திங்களா, இதான் குன்னவாக்கம் மலைன்னு சொல்லுவாங்க. இதனால் இந்த பக்கம் இப்படி ஒரு இது பாருங்கள், இது ஒரு தெரு போகும். இந்த பக்கம் போனால் அந்த பின்பக்கம் தெரு வரும், கங்கையம்மன் கோயில் வரும். இந்த போஸ்ட் இங்கே தான் உட்காந்து படிப்போம். இந்த ஸ்ட்ரீட் லைட்டு தான் எல்லாம் சொல்லுவாங்களே, தெரு விளக்கில் உட்காந்து படித்தோன்னு, அது நாங்களாம் தான். அதுதான் ஜோதி வீடு, என் ஃப்ரெண்டு ஜோதியோட வீடு அது. இந்த குக்கிராமம்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போல்லாம் அப்படி இருந்தது. 90s வரைக்கும் அப்படி தான் இருந்தது. ஆனால் மண் ரோடு தான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சிமெண்ட் ரோடு நல்லா அகலமாக இருக்குது. 2 பக்கமும் ட்ரைனேஜ் சிஸ்டம். எதிர்பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு இருக்கும்ன்ட்டு. நான் மட்டும்தான் வந்தேன், என்னமோ தோணுச்சு. இந்த பக்கம் சிங்கபுரம் கோயில் வரும்போது பெருமாளை சேவிக்கலான்னு வந்தேன்னா, கொஞ்சம் ஏர்லியராக வந்துட்டேன். கோயில் திறந்துருக்காது. சரி அப்படியே நம்ம ஏரியா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் பாருங்கள். கிட்டத்தட்ட நான் ஒரு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நியர்லி ஒரு 28 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வரேன். இன்னொரு நாள் நான் ஐஷோ கூப்பிட்டு ப்ரீஃபாக எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். கண்ணு கலங்குது எனக்கு. சரியான வெயிலில் நிற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி தெரியுதுங்களா? நான் படித்த ஸ்கூல் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இங்கே தான் படித்தேன். இது இந்த முள் பதம் இருக்குது பாருங்கள், முள் தோட்டம். இங்கே தான் எங்கள் வீடு இருக்குது, குடிசை வீடு. நிறைய டெவலப் ஆகிருக்குங்க. ஆனால் எங்கள் லேண்டு மட்டும் அப்படியே இருக்குது, நோ சேஞ்சஸ். அது எங்கள் லேண்டுன்னு நான் சொல்லக்கூடாது. நான் இருந்த வீடு ஒரு காலத்தில். ஸ்வீட் மெமரிஸ். இன்னொரு நாள் ப்ரீஃபாக உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய். சின்ன கோயில் இது, எவ்வளோ பெரிய கோயில் ஆயிடுச்சு பாருங்க. அற்றவாக்கம் தாண்டி அப்படியே பொறுமையாக நடந்து போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோடு பார்த்தீங்கன்னா தேனூர், இதெல்லாம் நடந்து போவோம். எவ்வளோ தூரம் தெரியுங்களா? அப்போல்லாம் சைக்கிளில் போகிறவங்க தான் இருப்பாங்க, யாராவது வண்டி ஏற்றி போவாங்க. ஜாசன் சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட்.
டேர்ன் போனால் அமனம்பாக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி தான் போக போகிறேன். சரியான வெயில். ஒரு அம்மன் கோயில், இங்கே வந்து வண்டியை நிறுத்திட்டேன். அப்படியே போகலாம் அமனம்பாக்கம். அப்படியே போனால் செங்கல்பட்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து +1 +2 படிக்கிற வரைக்கும் இந்த ரோடில் தான் நடந்து போவேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு குளவாய் இருக்கும். எல்லாம் பாருங்கள், இதான் குளவாய் ஏரி தெரியும் பாருங்கள். இந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன், செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் குளவாய் ஏரி. நான் சொல்கிறது வந்து ஒரு 30 இயர்ஸுக்கு முன்னாடி. இவ்வளோ வீடு வாய்ப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வாய்ப்பே கிடையாது. வீடே கிடையாது, மண் ரோடு தான். எல்லாம் நடந்து தான் போவோம். இதுக்கு பேரலாக அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டு சைடு வந்துடும். அந்த பக்கம் இங்கே பெரிய பிரிட்ஜுன்னு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதான் லேண்ட்மார்க் எங்களுக்கு. பாருங்கள், அந்த பெரிய பிரிட்ஜே காணும். இது பாருங்கள், இதுதான் பெரிய பிரிட்ஜ் எங்களை பொறுத்த வரைக்கும். இந்த ஒரு பாருங்க, ஒரு கல்வெட்டு பார்த்தீங்களா, குளவாய் ஏரி. இதுதான் குளவாய் ஏரி. இப்படி இருந்த பாருங்க, இதெல்லாம் வீடு. அன்எக்ஸ்பெக்டட். தண்ணி கூட இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நடந்து போவோம். இந்த பக்கமாக தான் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜோதி குட்ஸன் பேர் இருக்குது. நடந்து போவோம். இந்த பக்கம் ட்ராக் வரும். ட்ராக்கை கிராஸ் பண்ணி போனால் பாதை கிடையாது. ஸோ இந்த சைடு இப்போ பாதை. இப்படியே போனால் செங்கல்பட்டு ராட்னங்கரை லிங்க் பண்ணும். வாங்க பார்க்கலாம். பாதை ரொம்ப மோசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கல் மண். அப்போல்லாம் இந்த ரூட்டே கிடையாது. இந்த பக்கம் ஒரு ரோடே கிடையாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மெயின் ரோடு ரீச் பண்ணியாச்சு. ஸோ ராட்னங்கரை போய் ரீச் பண்ண போகிறேன். இந்த முத்துமாரியம்மன் கோயில் வந்து எங்கள் அம்மா காலத்துலேருந்து, எங்கள் மாமியார் காலத்துலேருந்து இங்கே தான் நாங்கள் போய் தீபாவளிக்கு நோன்பு எடுப்போம். அப்போல்லாம் குட்டி கோயிலாக இருந்தது. இப்போ ரொம்ப பெருசாக்கிட்டாங்க. கும்பாபிஷேகம் ரீசெண்டாக நடத்தியிருக்காங்க. ஒரு தடவை போனோம். இது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் கோயிலோ நாகாத்தம்மா கோயிலோ இந்த சந்து வழியாக போனோன்னா எங்கள் ஊருக்கு போயிடலாம். எங்கள் ஊருக்கு போகிற வழி அதுதான். மாறாத ஒரு விஷயம் எதுன்னா இந்த செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆஞ்சநேயர் கோயில் மாறாத விஷயம். அது நான் குழந்தையாக இருந்த காலத்துலேருந்து ஆஞ்சு அப்படி தான் பார்த்துட்ருக்கேன். செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டும் இது வந்து மணிக்கூண்டு. இது பக்கத்துலேயே குட்டி சென்ட் ஜோசப் ஸ்கூல் இருக்கும். அங்கே தான் எங்கள் வீட்டுக்காரு, அவங்க அண்ணா, அப்புறம் எங்கள் நாத்தனார்லாம் படித்தது. இது வந்து பார்த்திங்கன்னா மணிக்கூண்டுன்னு சொல்லுவோம். இன்றைக்கும் இது இப்படியே தான் இருக்குது. இதுவும் செங்கல்பட்டில் மாறாத ஒரு விஷயம். போலீஸ் ஸ்டேஷன் அங்கே தான் இருக்குது. ஆனால் வந்து பில்டிங்லாம் மாறி இருக்குது. இது வந்து பழைய பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம். இதுதான் செங்கல்பட்டு பழைய பஸ் ஸ்டாண்டு. மார்க்கெட், இது செங்கல்பட்டு மார்க்கெட், ஹை ரோடுன்னு சொல்லுவோம். அப்படியே நீட்டாக அங்கே போயிட்டு இங்கே ஆரம்பிக்கிறது வேதாச்சல் நகர் போய் ராமகிருஷ்ணா மடம் வரைக்கும் போய் ஜாயின் ஆகும். எதுக்கே போலீஸ் ஸ்டேஷன். இது அதே மாதிரி சர்ச்சு, சென்ட் ஜோசப் ஸ்கூலு, சென்ட் மேரி ஸ்கூலுடைய சர்ச். இங்கே தான் எங்கள் வீட்டுக்கார் வந்து படித்தார். இது வந்து பார்த்திங்கன்னா குளவாய் ஏரி ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் செங்கல்பட்டோட அடையாளம் பார்த்திங்களா. ட்ரெயின் இப்படி தான் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஜங்ஷன்லேருந்து தாம்பரம் போயிட்டே இருக்கும். அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குளவாய் ஏரி. அதை தாண்டினீங்கன்னா எங்கள் ஊர் மஹிந்திரா சிட்டி அதெல்லாம் வரும். ஸோ சொந்த ஊர் போயிட்டு வர்றதுன்றது வந்து யாராவது இருந்தால் தான் போகணுமா? இல்லை இல்லைங்களா. எனக்கு அங்கே யாரையுமே தெரியாது இப்போதைக்கு. எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, ஆனால் நானாக போய் செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் உண்டு. எங்கள் மனுஷங்க, எங்கள் வீட்டு ஆளுங்க யாருமே அந்த ஊரில் இல்லை. எல்லாருமே இடம் பெயர்ந்துட்டாங்க.
ஏரி மாவட்டம்னு பெருமையாக சொல்கிறோம் இல்லைங்களா, செங்கல்பட்டு மாவட்டம். அந்த குளவாய் ஏரி தான் அதுக்கு. இங்கே எப்படி நமக்கு செம்பரம்பாக்கமோ அந்த மாதிரி எங்கள் ஊருக்கு குளவாய் ஏரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் போனீங்கன்னா நம்ம அயக்ரீவர் கோயில் போயிட்டு வரலாம். ஆனால் நாங்கள் போகல. இதை தாண்டி தான் சிங்கப்பெருமா கோயில் வரும். சரிங்களா?